ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேகா சித்திரம் அப்படிங்கிற 2025 வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 1985 காட்டுறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் இன்னொரு பையன்கிட்ட, எங்கள் அப்பா மம்முட்டி படத்தில் நடிச்சாருடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த இன்னொரு பையனும் என்னடா சொல்கிறேன்னு ஷாக் ஆகுறான். அப்படியே என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்க, அதாவது இந்த சின்ன பையனோட அப்பாவும் 3 ஆண்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிணத்த எடுத்துட்டு போறாங்க. அது ஒரு பெண் பிணமா மாரி காட்டுறாங்க. ஏன்னா, அவங்க கால்ல கொலுசு சத்தம் கேட்குது. கொலுசும் காட்டுறாங்க. அத வச்சு தான் இந்த பையன் கண்டுபிடிக்கிறான். அந்த சின்ன பையன் இந்த படத்துல ஒரு சீன், மம்முட்டி படத்துல ஒரு சீன் அப்படின்னு நினைச்சு தான் இன்னொரு பையன்கிட்ட சொல்லியிருக்கான். அதாவது எங்க அப்பா மம்முட்டி படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல இப்போ 2024 காட்டுறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோவ காட்டுறாங்க. அவரா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து எழுப்ப வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. அதுக்கு இவரு எழுந்து அவங்க அப்பாவும் இவரும் வந்து ரப்பர் எடுக்கிற வேலைக்கு போக அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர் வேலையில இருக்கும்போது ரம்மி ஆடியிருப்பாரு. அதனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவருடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பத்திரிகை துறையில வந்து வேலை செய்றாங்க. இவங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியே ஹீரோவோட கதைய காட்டும்போது, அந்த பக்கம் ராஜேந்திரன் அப்படின்றவரோட கதைய காட்டுறாங்க. அதாவது இவருக்கு சீக்கிரமா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். இல்லன்னா அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட டாக்டர். அப்பவும் ராஜேந்திரன் ட்ரிங்க்ஸ் அடிக்க டாக்டர் திட்ட, "அட போங்க டாக்டர்ன்னு" சொல்ல ராஜேந்திரன் அப்படியே கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவரோட சஸ்பென்ஷன் முடிஞ்சிருக்கு போல. அதுக்காக அவரோட சீனியர பார்த்துட்டு போக வந்திருக்காரு. அந்த சீனியரும் வேற இடத்துக்கு மாத்தி வேலை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பும்போது, இனிமேலாவது நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு ஃபோன்ல இருக்க ரம்மி ஆப்ப டெலீட் பண்ணிட்டு கிளம்ப, அந்த பக்கம் ராஜேந்திரனும் கிளம்புறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. ஒரே உணவகத்துல உணவு அருந்திட்டு, இந்த கை கழுவிட்டு 2 பேரும் வேற வேற ஒரே இடத்துல வேற வேற டைரக்ஷன்ல போறாங்க. அப்படியே ராஜேந்திரனோட காரு ஒரு காட்டுக்கு பக்கத்துல போய் நிக்க சொல்றாரு. ராஜேந்திரனும் அப்ப கார்ல இருந்து இறங்கி நடந்து இந்த காட்டை நோக்கி போக, டிரைவரும் நானும் வரேன்னு சொல்ல, வேணான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா போறாரு. அப்ப அவர் ஏதோ ஒரு மரத்த தேடிட்டு இருக்க, அத கண்டுபிடிச்சுறாரு. அங்கேயே கீழ உட்கார்ந்து அவர் போன்ல வீடியோ மோட்ல ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த மரத்துக்கு இடையில ஒரு ஃபோன் வீடியோ மோட்ல ஆன் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணேன். அத பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதாவது அப்ப நானும் இன்னொரு 3 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணோட பிணத்த வந்து புதைச்சோம். அது இந்த மரத்துக்கு கீழ தான்னு சொல்ல, நான் பணத்த தேடி போயிட்டேன். என் குடும்பம் நிம்மதி, சந்தோஷம் நோக்கி போல. அத தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 பேரோட பேர் வந்து குட்டன், பிரான்சிஸ் தடத்தில், வின்சென்ட். ஆலிஸ் ஜுவல்லரியோட ஓனர். இத பண்ணதுக்காக இவரு வந்து நெறைய இவருக்கு காசு வந்திருக்கு. இத வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் முன்னேறினேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு யாருன்னு தேட பார்ப்பேன். ஆனா அப்புறம் விட்டுடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பாக்கி சுட்ட சத்தம் கேட்க, அந்த ராஜேந்திரனோட டிரைவர் வந்து உள்ள காட்டுக்குள்ள வந்து ஓடி வந்து பார்த்தா, அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த புது ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிட, அப்போ ஒரு ஃபோன் கால் நம்ம ஹீரோ ஃபோனுக்கு வருது. அதாவது ராஜேந்திரன் தன் கண்ணால சுட்டு சூசைட் பண்ணியிருப்பாரு. அத டிரைவர் கண்டுபிடிச்சு ஹீரோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ண, ஹீரோவும் அவரோட டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவோட பாஸும் வந்துடுறாரு. வந்து வாட்ஸ் த ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டுட்டு இருக்க, ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரோட பாஸும் வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஹையர் அஃபிஷியல் வந்துடுறாரு. அவரும் வாட்ஸ் த ஸ்டேட்டஸ்ன்னு கேட்க, அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பாஸ் நீ ஏன் இந்த கேஸ வந்து லீட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அந்த பக்கம் வின்சென்ட்ட காட்டுறாங்க. அவருடைய ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்காங்க. அப்போ அவரோட பையன் அப்போ உன்னை பத்தி வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி ராஜேந்திரன் வீடியோ வந்து காட்டுறாரு. அத பார்த்து வின்சென்ட் ஓகேன்னு சிம்பிளா சொல்லிட்டு போன பையன்கிட்டயே குடுத்துடுறாரு. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி அங்க ஏதாவது பாடி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்க அங்க நிறைய பள்ளம் நோண்டுறாங்க. ஆனா அங்க எதுவும் கிடைக்கல. டாக்டர் வந்து 40 வருஷம் ஆச்சு. ஸோ எலும்பெல்லாம் அரைச்சு போயிருக்கலாம் அப்படின்னு பள்ளத்துக்குள்ள இருந்து மண்ண வந்து ஜஸ்ட் தோண்டாம அப்படியே கை வச்சு இது பண்ணி பார்க்குறாங்க. மண்ண எடுத்து ஜலிச்சு எல்லாமும் பார்க்குறாங்க. அந்த பக்கம் வின்சென்ட் ஒரு டிவி சேனல்ல வச்சிருப்பாரு. இப்ப நியூஸ்ல எல்லாரும் என்ன பத்தி பேசுறாங்க. அவங்க இனிமேல் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி, நீ பார்த்துக்கோ அப்படின்னு வின்சென்ட் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட்டும் ஓகேன்னு சொல்ல, அந்த பக்கம் அங்க பள்ளம் நோண்டுற இடத்துல நல்ல மழை பெய்யுது. எல்லாரும் ஓரமா ஒதுங்கி நிக்க, ஹீரோ மட்டும்
அந்த பள்ளத்தை நோக்கி போய் பார்த்தா ஒரு துணி தட்டுப்படுது. அப்படின்னா இங்க பள்ளத்துல தான் எங்கேயாவது எலும்பு கூடு இருக்கும்னு பள்ளத்துல உள்ள தண்ணியை மோட்டார் மூலமா எடுத்து ஹீரோ தோண்ட ஆரம்பிக்க அங்க எலும்பு கூடும் கிடைக்குது. எல்லாரும் ஷாக் ஆக அந்த பாடி கிட்ட அந்த எலும்பு கூடு கிட்ட ஒரு செயின் கொலுசு இருக்கு. அதை எடுத்து ஃபாரன்சிக் வந்து அனுப்புறாங்க. அங்க இது ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வயசு தெரியல. கூட இவங்க யாருன்னும் தெரியல. ராஜேந்திரனும் அதே தான் சொல்லியிருப்பாரு. யாருன்னும் தெரியலன்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணோட பேரும் சொல்லியிருக்க மாட்டாரு. முதல்ல ராஜேந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரோட டாக்டர் கிட்ட போக, அந்த டாக்டரும் அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து அதை பண்ணாம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாம இப்படி சூசைட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவரோட ஒய்ஃபும் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பசங்க யாரும் இவர் கூட அந்த நிலைமையில கூட வரல. ஹீரோவுக்கும் அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்து போய் பேச போக, அவங்க கிட்ட ராஜேந்திரன் அவங்க கிட்ட அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ அந்த பிரான்சிஸ் தடத்தில் அப்படின்ற ஒரு பேர்ல உள்ள எல்லா பேரையும் ஃபில்டர் பண்ணி அவங்க தேடி தேடி போக எந்த லீடும் கிடைக்கல. அதே மாதிரி ராஜேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸை தேடி போக அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சு, அதாவது ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதாவது ராஜேந்திரனை ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. இவரும் அதுக்காக காசெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ண முடியல. அதை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பெண்களோட கேஸ் பத்தி தேடுறாரு. ஹீரோ கூட அவரோட அசிஸ்டன்ஸும் தேடுறாங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த மிஸ்ஸிங் கேஸ்ல உள்ள எல்லாரோட வீட்டுக்கும் போய் ஹீரோ விசாரிக்க, அந்த கொலுசை காட்டி இது உங்களோட பொண்ணோடதான்னு கேட்டுட்டு இருக்க, அப்போ அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர், சார் ஃப்ராட் பண்ணி ஓடி போறவங்களே மிஸ்ஸிங் பர்சன்ஸ்ல வைக்கணுமான்னு கேட்க, வெறும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அப்படிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெறும் மிஸ்ஸிங் பர்சன்ஸை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி ஒருத்தரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட அந்த கொலுசை காட்ட அவரோட பொண்ணு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க. அவரு வந்து அழுதுறாரு. அவரோட டிஎன்ஏவை எடுத்து அந்த எலும்புக்கூடு கிட்ட டெஸ்ட் பண்ணலாம் டிஎன்ஏவோட அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இவர். ஏன்னா அந்த பெரியவர் அந்த கொலுசு பார்த்து தன்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வின்சென்ட் கிட்ட நேரா பேசுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவருடைய சொந்தக்காரங்க கிட்ட பேச வராரு. அந்த சொந்தக்காரங்க இன்னும் ஏழையாத்தான் இருக்காங்க. அப்போ அவங்க வின்சென்ட் நிறைய இடத்துக்கு வேலை செய்ய போயிருக்காரு. அப்போ ஒரு சில காலம் அந்த எலும்புக்கூடு கிடைச்ச இடத்திலும் இருந்திருக்காரு. இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வர, இப்ப அவர் நேரா வின்சென்ட் கிட்ட பேச போறாரு. அதுக்காக ராஜேந்திரனோட வீடியோ வின்சென்ட்டை பத்தி பேசியிருப்பாரு. அதை வச்சு வின்சென்ட்டை விசாரிக்க ஹீரோ கூப்பிடுறாரு. வின்சென்ட் அவரோட லாயர் கூட வராரு. ராஜேந்திரன்ற ஒருத்தர் உங்களை பத்தி வீடியோல பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மட்டும் அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ நீங்க இந்த ஊர்ல கொஞ்சம் காலம் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்களான்னு சொல்ல, அதுக்கு வின்சென்ட் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் வேலைக்காக. மேபி இந்த இடத்துலயும் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க, வின்சென்ட் லாயர் ப்ரூஃப் நம்ம பேசுவேன்னு சொல்ல, ஹீரோ லாயர் கூட வரணும்னு ரூல்ஸ்ல இல்லை, நீங்க அப்படி தள்ளி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே விசாரணை முடிஞ்சு வெளியே வர ப்ரெஸ் கிட்ட வந்து போலீஸ்க்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி இவங்க என்னோட நேரத்தை வீணடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க வின்சென்ட் அவருடைய லாயரும். முதல்ல அந்த பிணத்தை யாரோடது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு, ஏன்னா அப்பதான் அந்த பொண்ணுக்கும் வின்சென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு இந்த வேலையில ஸ்பீட் பண்ண ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட வர, அப்ப டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப ஹீரோவும் அந்த வயசானவரும் தான் இந்த எலும்புக்கூடோட அப்பாவா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்க, அந்த காலில் ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்துருக்கு. அதாவது அந்த வயசானவரோடவும் அந்த எலும்புக்கூடோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அந்த வயசானவர் இருந்துட்டாருன்னு நியூஸ் வர, அப்போ ஹீரோ அவருடைய டீமோட அந்த இடத்துக்கு வந்து வர, அங்க அவருடைய பையனும் இருக்காரு. அவர் கூட பேசுவாரு. ஹீரோ அதுல அந்த பையன்கிட்ட அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் அக்கா சின்ன வயசுல காணாம போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னுடைய அப்பா. போக போக வயசானதுனால மறதியில என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் தன்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்பதான் ஹீரோக்கு புரியுது, அந்த பெரியவருக்கு மறதியில தான் இது என்னுடைய பொண்ணுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்க, இதே மாதிரி மற்றவங்களை காணாம போனவங்கள பத்தி நினைச்சு அதை பத்தி யோசிச்சுட்டு வேலையை பார்க்க, அப்போதான் வந்து அசிஸ்டன்ஸ் சொன்னதுக்கு ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதாவது ஃப்ராட் பண்ணிட்டு தப்பிச்சு போனவங்களே மிஸ்ஸிங் பர்சன்ஸை சேர்த்துக்கணுமான்னு கேட்டிருப்பாரு. அது இப்போ இவருக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஏன் தேடக்கூடாது அப்படின்னு 1984 ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒருத்தவங்க திருடிட்டு ஓடி போயிருக்காங்க. அந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்க அந்த ஸ்டேஷன்ல வந்திருக்காரு.
அந்த ஸ்டேஷன்ல அந்த கேஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸையும் எடுக்கிறாரு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அது யாருன்னா 1985ல மம்முட்டி நடிப்புல வெளிவந்த காதோடு காதோரம் அப்படின்ற ஒரு படத்துல வந்திருக்க. அதுல அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய நேம் வந்து சந்திரன் அப்படின்றவர் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் இப்போ உயிரோடு இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவர்கிட்ட பேசணும்னு ஹீரோ தேட அவரும் சந்திரன் உயிரோடு தான் இருக்காருன்னு தெரிய வருது. போஸ்ட் ஆஃபீஸில் அவருடைய அட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்க அவரும் அவர்கிட்ட பேசி வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சரக்கு எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் அவர் வந்து ஏதாவது ஒரு டீட்டெயிலாம் தருவாருன்ற மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அப்படியே அந்த சந்திரன் வீட்டுக்கு வராரு ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும். சந்திரன் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்காரு. அவர்கிட்ட சரக்கு காட்டி நீங்கள் 1984 ஒரு பொண்ணை பற்றி திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்னு சொல்லுவார். சந்திரன் 1984 காதோடு காதோரம் அப்படின்ற படத்துல ஒரு பாட்டு சேர்ந்து நிறைய வேஷம் போட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அதுல நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுல ரேகான்ற அவங்களையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல 2வது நாள் வந்திருக்க மாட்டாங்க அந்த ரேகான்றவங்க. ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான அந்த பாட்டுல முக்கியமான சீன்ல நடிச்சிருப்பாங்க. செகண்ட் நாள் கண்டினியூஷனால வந்து அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் காணாம இருப்பாங்க. ஸோ டைரக்டர் பரதன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா டென்ஷன் ஆகி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அதனாலதான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்டாவது கூடு, அப்படியாவது ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஸோ இவர் வந்து அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த திருட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. 1984 கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது அடையாளம் தெரியுமான்னு கேட்க சந்திரனும் நான் நேற்று கூட பார்த்தேன் எப்படின்னு ஹீரோ வந்து ஷாக் ஆகி கேட்க அதுக்கு சந்திரன் காதோடு காதோரம் படத்துல உள்ள பாட்டு சீனை காட்டி அதுல ஒரு பொண்ணோட முகத்தை காட்ட அந்த பக்கம் ரேகா மற்ற நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு சந்திரனை வந்து கூப்பிட்டுட்டு வராரு அவங்கள. ஸோ அப்போ ரேகா மற்றும் மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் எனக்கு மம்முட்டி கூட ஏதாவது டைலாக் இருக்கான்னு கேட்க மம்முட்டி கூட நிற்கிறது சீன் வேணா வரும் அப்படின்னு சந்திரன் சொல்ல அப்படியே அந்த படத்தோட டைரக்டர் பரதனை வந்து ரேகா வந்து பார்க்குறாங்க. சந்திரனும் ரேகாவுக்கு மம்முட்டி கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ரேகாவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. இங்கே தான் படத்தோட டைட்டிலில் போடுறாங்க ரேகா சித்திரம் அப்படின்ட்டு. அந்த பாட்டோட வீடியோவில் ரேகாவோட முகம் வந்து பாதி தான் தெரிஞ்சிருக்கும், மீதி முகத்தை டிராயிங் மூலமா இந்த சந்திரன் சொல்ல வரைந்து என்ன வந்துடுறாங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. அப்போ மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் ரேகாவை பற்றி கேட்கும்போது அவங்களும் இந்த பொண்ணு ஒரு 2 நாள் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் லாயர் வின்சென்ட் கிட்ட இந்த பொண்ணை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாரு. வின்சென்ட் ஷாக்காக பார்க்குறாரு. அப்போ வின்சென்ட்டுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த படத்துல வேலை செஞ்சவங்க கிட்ட எல்லாரும் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போக அப்படியே காதோடு காதோரம் படத்தோட ரைட்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த படத்தை பத்தி பேச அது ஹீரோ டாக்டரும் கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்கு கால் வர வீடியோல ரைட்டர் பேசுறத பார்த்துட்டு ஹீரோ கால் பண்ணிட்டு அதை ரீவைண்ட் பண்ணி கேட்க அதுல ரைட்டர் என்ன சொல்லிப்பாருன்னா என்கிட்ட ஒரு வேஷம் போட்ட பொண்ணு வந்து ஏன் மம்முட்டிக்கு போன படத்துல வந்து மொட்டை அடிச்சிங்க, அது அவருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க ஒரு செயின் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ செயினை பார்த்துட்டு இருக்க ரேகா அதான் அந்த ரைட்டர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு இவரே ஒரு இது நினைச்சிருக்காங்க. ஃபிளாஷ்பேக்லயும் காட்டுறாங்க ரேகா தான் போய் அந்த ரைட்டர் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த ரைட்டர் கிட்ட போய் ஹீரோ கேட்க வேற ஏதாவது பேசினீங்களா அப்படின்னு கேட்க இல்ல நான் வேற எதுவும் பேசல, மத்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னு நான் கேட்கலன்னு சொல்ல வின்சென்ட்டோட லாயர் ஒரு மினிஸ்டரோட வீட்டுக்கு வந்து நீ பண்ண தப்புலாம் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, இது வெளியே போகாம இருக்கணும் அப்படின்னா நீ இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸ் நடக்கிறது வின்சென்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மினிஸ்டர்ஸும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த சந்திரனும் 3 பேர் பார்க்கு கூப்பிட்டு போய் நல்லா சரக்கு ஊற்றி தந்து அவர் வந்து தண்ணியில மூக்கி சாவடிச்சிடுறாங்க. ஒரு காவலையும் போட்டுறாங்க. அவர் குடியில தான் விழுந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிடறாங்க. ஹீரோ வேணும்னே அந்த கேஸ்ல இருந்து எடுத்து டிராஃபிக் போலீஸா மாத்திடுறாங்க. அப்போ வின்சென்ட் கார்ல இருந்து இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டே போறாரு. ஒரு மாதிரி நெக்கில தான் பாக்குறாரு. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோ இதான் அப்படி பாக்குறாருன்னு நினைக்கிறாரு. இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க, ஏன்னா இதுல போலீஸ் வந்து டம்மி பண்ண இதை நினைச்சு ஹீரோ டாக்டர் கிட்ட தொடர்ந்து அப்போ இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இங்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப நெக்கலா பேசுறாரு, நீ இப்பயாவது ஒழுங்கா வேலை செய்யறியா இல்ல ரம்மி விளையாடுறியா அப்படின்னு கேட்க டாக்டர் கிட்ட எல்லா வந்து கூடயும் நாங்க எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க.
ஹீரோவும் அந்த நெக்லா பேசின அந்த போலீஸும் ரெஸ்ட் ரூம் போறாங்க. டாக்டர் வந்து இது எல்லா இடமும் தர முடியாது. சிலத தான் தர முடியுன்ற மாரி சொல்றாரு. பாத்ரூம்ல அந்த சிபிஐ ஆஃபீசர் வந்து ஹீரோவ கலாய்க்க, ஹீரோ கோவப்பட்டு அந்த சிபிஐ ஆஃபீசர அடிக்க, பயந்து வந்து அந்த சிபிஐ ஆஃபீசர் வெளிய யார்கிட்டயும் காட்டாம வெளிய வந்துட்டு அப்படியே அந்த எலும்புக்கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கேஸ் அவங்க விசாரிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறாரு ஹீரோவும், இந்த டாக்டரும். அத டாக்டர் கிட்ட சொல்றாரு. சந்திரனும் இறந்துட்டாரு. கேஸ் மாறிடுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. டாக்டரும் அப்ப நீயே தனியா இந்த கேஸ்ல வந்து விசாரிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரைட் அண்ட் ஜான் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த டைம்ல மம்முட்டி கூட ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க வந்து ஓவரா பேசியிருப்பாரு. அவர கேளுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிய வரும்னு சொல்ல, ஹீரோ அந்த ஜெர்னலிஸ்ட் வீட்டுக்கு வராரு. அவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல மம்முட்டிக்கும், பிரியதர்ஷனுக்கும் சண்டைன்னு சொல்ல, அப்படியான்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி சொன்னா தான் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க மம்முட்டி கூட காதோடு காதலும் படத்துல இன்டர்வியூ எடுத்தீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல, அவரும் ஆமான்னு என் பத்திரிக்கை எப்படியாவது ஓடிடும் அப்படின்றதுனால கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின்ஸ கேட்க, மம்முட்டி வந்து இறந்து போயிடுறாரு. ஃபோட்டோ மட்டுமாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோ எடுக்க அதுல ரேகாவும் இருக்காங்க. அது நியூஸ் பேப்பர் கட்டிங்ல வந்து காட்டுறாரு. அவரு அதுல இன்னொருத்தவங்களையும் இருக்காங்க. அவங்கள பத்தி ஹீரோ ஆர்டிஸ்ட்டா, இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டான்னு கேட்க, அதாவது மத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்க, அவங்க இது இவங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒருவேளை இவங்க உண்மையாவே அவங்க அண்ணா தான் இருப்பாங்க போல அப்படின்ற மாரி நெனச்சு அவங்கள தேடி போக, ஆமா அவங்க உண்மையாலுமே ஒரு நன் தான். அவங்க வந்து இப்போ அவங்களுடைய பேர் வந்து ஸ்டெஃபி. இப்ப அவங்க உயர்ந்த பதவியான மதரா இருக்காங்க. இந்த படத்துல உள்ளவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாரி இவங்க கிட்ட சொல்ல, இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த ரேகாவ பத்தி சொல்லுங்கன்னும்போது, அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் 1 முடியுது. நான் இந்த வீடியோ பெருசா போகறதுனால இது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.